வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பச்சை புளி ரசம் பார்க்க போகிறோம். அது என்ன பச்சை புளி ரசம்னு கேட்குறீங்களா? இதை நம்ம ஹீட் பண்ண போகிறது கிடையாது, இதை தாளிக்க போகிறது கிடையாது. இது பச்சையாகவே எல்லா இன்க்ரீடியன்ஸும் கலந்து ஒரு சூப்பரான ஒரு ரசமாக ரெடி ஆகிடும். இதுக்காக நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் இருந்தால் போதும். அப்புறமா பூண்டு, சீரகம், மிளகு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த புளியை நல்லா கரைச்சிடலாம். புளியோடு சேர்த்து நீங்கள் தக்காளியையும் நல்லா மசிச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துருங்க. நல்லா கையால் தான் மசிக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அது அந்த ரசம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கையால் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. கையாலேயே நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம். ஸோ சக்கையோடு சேர்க்கும் போது உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம அந்த சக்கை எல்லாத்தையும் எடுத்துடுறோம். இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ புளி உங்களுடைய சாய்ஸ் தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப புளிப்பாக இருந்த ரசம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினப்பு இருக்கும். சில பேருக்கு புளிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் புளியை. இப்போ நம்ம நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுறலாம். தண்ணி விட்ட உடனே கொஞ்சம் டைலூட்டாக தான் எப்பயுமே ரசம் குடிக்கணும். எப்பயுமே திக்காக குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா புளி கொஞ்சம் அசிடிக்காக இருக்கிறதுனால நம்ம நல்லா தண்ணியில் டைலூட் பண்ணி தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த கருவேப்பிலை, சீரகம், மிளகு, இந்த பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா நச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இடித்து வச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த பச்சை மிளகாவை நீங்கள் நறுக்கிட்டு கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை இதோடு நம்ம கலந்துடலாம். இப்போ பாருங்கள், கையாலேயே நம்மளால் எவ்வளோ முடியுமோ கையாலேயே நசுக்குங்க. இதை மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு டேஸ்ட், இந்த ஃப்ளேவர் இருக்காது. இப்போ நம்ம இடித்து வச்ச சீரகம், மிளகு அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். ஸோ இந்த ரசம் எப்போ எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடும்போதோ இல்லை ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறமோ இந்த ரசம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை சுடு சாதத்தோடு நீங்கள் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கையாலேயே நம்ம நல்லா மசிச்சிட்டோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த புளியோட. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இல்லை பெருங்காய வாசனை பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கலாம் அதிகமாகவும். ஆனால் பெருங்காயம் நிறைய போட்டால் இது பச்சை ஸ்மெல்லு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நீங்கள் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் இல்லை பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் போட்டாலே போதும். இதை நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நீங்கள் அப்படியே ஒரு 1/2 hour விட்டுட்டு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.